பக்கோடா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே. ஆனால் எல்லாத்துலேயுமே வெங்காய பக்கோடா சாப்பிட்ருப்பீங்க. வாங்க நம்ம முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பக்கோடா செய்யலாம். இன்றைக்கி வந்து என் தம்பிங்க 2 பேரும் வந்திருந்தாங்கங்க. அதனால வந்துட்டு சரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். எப்பயுமே சேனலில் போடும்போதெல்லாம் கேட்பாங்க, இது மாதிரிலாம் நாங்கள் வரும்போது செஞ்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் கோஸ் பக்கோடா செய்யலான்னு எடுத்து வச்சேங்க. கோஸை வந்து இது நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தப்பில் பச்சை மிளகா போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அப்புறம் சோம்பு கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம் பைண்டிங்க்காக கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கிறதுக்கு. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பக்கோடா மாதிரி போட்டு பொரித்து நல்லா எடுத்துக்கலாங்க. செவந்து வரும். இதில் வந்து என் தம்பிங்க 2 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு தம்பி மட்டும் ஃபீட்பேக் சொல்லியிருப்பான். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் என் தம்பி சொல்கிறத. இது மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.